விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தரைப்பாலத்தை வெள்ளம் மூழ்கடித்து செல்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே வெள்ள நீர் தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் அந்த காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். விழுப்புரம் கர்ணாவூர் பகுதியில் தரைப்பாலத்தை வெள்ளம் மூழ்கடித்து செல்வதால் 10 கிராமங்களுக்கு போக்குவரத்தானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு விழுப்புரத்தில் இருந்து செய்தியாளர் பரணிராஜ் இணைக்கிறார். வணக்கம் பரணிராஜ், கூடுதல் விவரம். விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக ஆறு மற்றும் ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மழை ஓய்ந்து 3 நாட்கள் கடந்துவிட்ட பிறகும் கூட இன்னமும் வெள்ளம் ஓய்ந்த பாடில்லை. இந்த நிலையில் திண்டிவனத்தில் உள்ள கிடங்கல் ஏரி நிரம்பி அதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் கலிங்கல் வழியாக கர்ணாவூர் ஓடையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் திண்டிவனத்தில் இருந்து கர்ணாவூரை இணைக்கும் தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. இதனால் தென்பசார், தென்கலவாய், ஜக்காம்பேட்டை, கன்னிகாபுரம், கேணிப்பட்டு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அவதிக்குள்ளாகி வரும் பொதுமக்கள் சுற்றி செல்ல சிரமப்பட்டு சீறி பாய்ந்தோடும் தண்ணீரிலேயே ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனங்களையும் நடந்து சென்றும் தரைப்பாலத்தை கடந்து செல்கின்றனர். இதனால் அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்வதற்கு முன்பாகவே வெள்ளம் சீறி பாய்ந்தோடும் கர்ணாவூர் தரைப்பாலத்தை கடந்து செல்லும் பொதுமக்களை போலீசார் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மாலதி, கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.